பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். திருவண்ணாமலை அப்படின்னாலே நமக்கு ஏதோ வைப்ரேஷன் கிடைக்கும் இல்லையா? பேரை சொன்னாலே போதும், அந்த ஒரு வைப்ரேஷன். அதோட கிரிவலம் போனா அதோட பெரிய வைப்ரேஷன் இல்லையா? லட்சோப மக்கள் போவாங்க. அவங்களோட நம்மளும் அப்படியே எறும்பு ஊறுற மாதிரி ஊறி 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 போகும்போது அது ஒரு பெரிய வைப்ரேஷன். ஆனா என்னால் அந்த கிரிவலம் போக முடியாது, ஏகப்பட்ட வேலை இருக்கு, இல்லை போயிட்டு வந்தா நான் டயர்ட் ஆயிடுவேன், அந்த கும்பல நான் எப்படி போறது அப்படிங்கிறவங்க எல்லாம் எப்ப வேணாலும் கிரிவலம் போகலாம். அங்க ஒரே ஒரு விஷயம், எல்லாருக்கும் கிரிவலம் மட்டும்தான் தெரியும், அது வாயுஸ்தலம்னு கூட தெரியும். அப்ப வயிறு ப்ராப்ளம் இல்லாத மானிடர்களே கிடையாது. கரெக்டுங்களா? ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், வயிறு பயங்கர ப்ராப்ளம், கட் ஹெல்த்ன்னு சொல்லுவாங்க. அதுல பயங்கரமான ஒரு ப்ராப்ளம் என்னன்னா வாயு தொல்லை, பயங்கரமான வாயு தொல்லை. எனக்கு வயிறு உப்பிசமா இருக்கு, வயிறு அப்படியே கட்டிக்கிட்டு இருக்கு, என்னென்னவோ பண்ணி பார்த்தாச்சு, இதெல்லாம் சாப்பிடாதுன்னு சொல்றாங்க, நான் சாப்பிட்டு பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு, நான் வாயு என்னை விட்டு போவே மாட்டேங்குது, எப்ப பார்த்தாலும் உப்பிசமாவே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றவங்கெல்லாம் பௌர்ணமி அன்னைக்குத்தான் சிவபெருமானை பார்க்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. என்னைக்கு உங்களால முடியுதோ அன்னைக்கு ஏந்து கிளம்பி நேர போயிடுங்க. சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு அங்க உட்காந்து அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனை சேவிங்கோ. நல்லா சேவிச்சுட்டு கோவிலுக்குள்ளேயே ஒரு 9 சுத்தணும். சுத்திட்டு ரிலாக்ஸா உட்காந்துக்கங்க. உட்காந்துட்டு வெளியில கிரிவலம் போங்க. கிரிவலம் போயிட்டு நேர ஒன் டைம் கிரிவலம் போயிட்டு திருப்பி கோயிலுக்குள்ள போயிட்டு அங்க உட்காந்துட்டு ரிலாக்ஸா உட்காந்துக்கங்க. மனசை நல்லா ஒருநிலைப்படுத்திட்டு கண்ணை மூடிக்கிட்டு சிவபெருமான மனசுல கொண்டு அந்த சிவபெருமானுடைய பெயரை, அண்ணாமலை உண்ணாமலை அம்மன்ங்கிற பெயரை ஒரு 18 தடவை சொல்லுங்க. சொல்லிட்டு அங்கேருந்து சிவபெருமானுடைய துளசியும் உண்ணாமலை அம்மனுடைய குங்குமத்தையும் வாங்கிட்டு ஒரு பேப்பர்ல மடிச்சுட்டு நேர மொல்லமா வீட்டுக்கு கிளம்பி வாங்க. கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு அந்த வாயு தொல்லையிலிருந்து ஒரு பெரிய விடிமோட்சம் கிடைக்கும். இது அந்த சிவபெருமானையும் அண்ணாமலையும் உண்ணாமலை அம்மனையும் யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவங்களுக்கு இது உடனே ரியாக்ட் ஆகுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நீங்க கிரிவலம் போனா அவ்வளோ கும்பல்ல உள்ள போய் பெருமான தரிசனம் பண்ணிட்டு வரதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. அவ்வளோ கும்பல் இருக்கும். அதுல நீங்க செய்யக்கூடியது கிரிவலம் இல்லாத நாட்கள்ல போய் நிம்மதியா சாமி கும்பிடணும். அதாவது கும்பலா போய் கூட்டத்துல நெரிசல் பட்டு சாமியை கும்பிட்டு வரதுல உங்களுக்கு எந்த விதமான வைப்ரேஷன் இருக்கும், அதெல்லாம் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா ஒரு நிதானமா உட்காந்து அந்த அண்ணாமலையும் உண்ணாமலை அம்மனையும் தரிசனம் பண்ணிட்டு அந்த கோவில்ல உட்காந்து காத்து வாங்கினாலே உங்களுக்கு போதுமானதுங்க. கோவில்ல உட்காருங்க, நிதானமா, எந்த விதமான பதஷ்டம் இல்லாம, எந்த விதமான டென்ஷனும் இல்லாம உட்காந்து காலையிலேயே போயிடுங்க. பஸ்ல போறதா இருந்தா நைட்டு கிளம்பி போயிடுங்க. சன்னிதானம் திறக்கும் பொழுது உட்காந்து பார்த்துட்டு சிவபுராணம் பார்த்துட்டு ஒரு 9 சுத்து உள்ளேயே சுத்திட்டு வெளியில கிடுகிடுன்னு கிரிவலம் ஃபுல்லா சுத்தி வந்துட்டீங்கன்னா ஒரு மத்தியானம் போல ஆயிடும். அங்க இருக்கக்கூடிய ஏதாவது சாப்பாடை சாப்பிட்டுட்டு அங்கேயே உட்காருங்க. சாயங்காலம் நடை திறக்கும் பொழுது திருப்பவும் சிவபெருமானையும் அதாவது அண்ணாமலை உண்ணாமலை அம்மனையும் பார்த்துட்டு துளசி குங்குமம் 2ஐயும் வாங்கிட்டு அடுத்த பஸ்ல ஏறி வந்துருங்க. கார்ல போனாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பெருமானை சேவித்து விட்டு வாங்க. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த இடத்த போய் மிதிச்சாலே உங்களுக்கு எல்லாமே போயிடுங்க, எல்லா தோஷங்களும் விலகி போயிடும். அந்த இடத்துல போய் காலை வச்சாலே. அப்பேற்பட்ட ஒரு தேசத்துக்கு, அப்பேற்பட்ட ஒரு திருவண்ணாமலையில நமக்கு ஒரு வியாதியை குணமாக்குற ஒரு கடவுள் இருக்காருன்னா நாம ஏன் போய் சேவிக்க கூடாது? சேவிக்கலாம் இல்லையா? நம்பிக்கை வைங்க, நம்பிக்கை வச்சு போங்க. எனக்கு இந்த கட் ஹெல்த்ல இருக்கிற ஒரு ப்ராப்ளத்தை அவர் கிளியர் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. ஆனா அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் எடுங்க, அதெல்லாம் தப்பே சொல்லலை. ஆனாலும் இது ஒரு போனஸ் உங்களுக்கு. போயிட்டு பெருமான அதாவது கடவுளால முடியாதது எதுவுமே கிடையாது. சரணாகதிங்கிற தத்துவம் தான் எல்லாமே.
அந்த சரணாகதிங்கிறது சிவபெருமான்ட்டையும் அடையலாம். ஐயா, எனக்கு இத்தனை நாளா நான் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என்னுடைய வயித்த வலி, எனக்கு வயிற்றுல என்ன இருக்குன்னே தெரியாது, வயிறு எப்ப பார்த்தாலும் வாயு தொல்லையால நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அந்த வாயு தொல்லையை நீக்கிறதுக்கு நீ தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பு அப்படியே அவருடைய காலடியில போட்டு வாங்கல, கொஞ்ச நாள்ல உங்களுக்கு எல்லாம் ரிலாக்ஸ் ஆயிடும். நம்பிக்கை ஒண்ணுதான் வேணும், நம்பிக்கை இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால எப்ப டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் மாசம் ஒரு தடவை போயிட்டு வாங்க. கிட்ட கிட்டக்க இருக்கு, திருவண்ணாமலைங்கிறது நிறைய பஸ் எல்லா ஊர்லயும் இருக்கு, எல்லா ஊர்லயும் இருக்கு. பௌர்ணமியில தான் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, எந்த டைம் வேணாலும் போயிட்டு உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குது. என் ஆபீஸ்ல லீவே இல்லை, பௌர்ணமி வீக் டேஸ்ல வருது, லீவே இல்லை, இதோ ஒரு லீவ் கிடைக்குது, தாராளமா போயிட்டு வாங்க. மாசம் ஒரு தடவை ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. மாசம் ஒரு தடவை முடியலன்னாலும் பரவாயில்ல, 3 மாசத்துக்கு ஒரு தடவை போங்க. ஆனா மாசம் நீங்க போய் அண்ணாமலை உண்ணாமலை அம்மனையும் சேவிக்க சேவிக்க உங்க கடுகல்த்து தோஷம் எல்லாமே கிளியர் ஆகி நீங்க நன்னா இருப்பீங்கிறது நிதர்சனம். ஒண்ணு போறீங்களா, போயிட்டு வாங்க, சந்தோஷமா இருங்க. அதாவது பெருமாளுடைய திருநாமங்கள் நம்ம என்னைக்குமே காக்கும்ங்கிறது உண்மை. அப்ப பெருமானையே நம்ம போய் பார்த்துட்டு மந்திரங்களை சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? போங்க, சொல்லுங்க. வாழ்க்கையில எந்த விதமான வியாதியும் இல்லாம நல்லா வாழணும். அவங்கதான் யாருக்கெல்லாம் வியாதி இல்லாம வாழறாங்களோ அவங்கதான் உண்மையிலேயே மிகப்பெரிய பணக்காரர்கள். நீங்க நல்லா இருக்கணும்னு எல்லாம் அந்த அண்ணாமலையும் உண்ணாமலை அம்மனையும் உங்களுக்காக அடியேன் என்றும் பிரார்த்திக்கிறேன். அடியேன் கோவிந்தவட்டர். மேலும் மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தை நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்தவட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.